மருதாணி வந்து பெண்கள் வச்சா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த கைகள் வந்து. மருதாணி வைக்கிறதுக்குன்னு உகந்த நாட்கள் ஏதாவது இருக்கா? எதனால ஸ்பெசிஃபிக்கா மருதாணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க? சூரியனை பார்த்தோமா நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி கடையில் கூட வைக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி போய் வச்சிக்கினா கூட சரி, சூரியனை பார்த்த மாதிரி வைக்க சொல்லுங்கள் கையை. சூரியனை பார்த்த மாதிரி கையை வச்சு கையில் வச்சுக்கணும் மருதாணி. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோன்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்காமல் மருதாணி அரைச்சி. ஏன்னா நமக்கு பணம் வர்றதும் அதே கையால் தான், பணம் கொடுக்குறதும் அதே கையால் தான், நகை வாங்கினாலும் அதே கையால் தான், நகை கொடுத்தாலும் அதே கையால். ஸோ எதுவுமே கொடுக்கல் வாங்கல் நம்ம கை தான் அதிகமாக பயன்படுத்தும் வாழ்க்கையில். ஒரு நாளைக்கு உடம்புல இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, அந்த மருதாணி வைக்கிறது, நகை வெட்டிட்டு கை சுத்தமாக வைக்கணும், மருதாணி வைக்கணும், சூரியனை பார்த்த மாதிரி தான் வைக்கணும். மர்ஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, பெண்களுக்காக நீங்கள் நிறைய பதிவுகள் வந்து சொல்லிட்டு வரீங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், வீடை எப்படி வச்சுக்கணும், வீட்டில் உள்ள நபர்கள் அவங்க எப்படி கவனிச்சா அவங்க வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம். இன்னைக்கான டாபிக் வந்து மருதாணி. மருதாணி வந்து பெண்கள் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கைகள் வந்து. மருதாணி வைக்கிறதுக்குன்னு உகந்த நாட்கள் ஏதாவது இருக்கா? எதனால ஸ்பெசிஃபிக்காக மருதாணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க? நம்ம ஏற்கனவே மருதாணிக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். இருந்தாலும் கிழமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நாட்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த பதிவு. நல்லா கேட்டிங்கம்மா. நல்லா ஒன்று பாருங்கள், நான் பேர் வச்சே சொல்கிறேன். சேடுங்கெலாம் பாருங்கள், அதிகமாக மருதாணி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக கையில் இருக்கும், கம்பல்சரி கையில் இருக்கும். அவங்க அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனே வச்சுருக்காங்க, அது கல்யாணத்துக்கு விட்டுடுங்க. ஆனால் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் இருக்கவங்க, ஏன்னா அவங்க கையில் பணமும் நகையும் விளையாடும். மருதாணி அவங்க இருக்கிற கலர் இருக்கும், அந்த மருதாணிக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். மருதாணி முதல்ல வைக்க ஆரம்பிச்சது அவங்க தானே. அதுக்குன்னு ஒரு நாள், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குன்னு ஒரு சாப்பாடு அவங்க தான் செய்ய ஆரம்பித்தாங்களே. மருதாணி வைக்கிறது நல்லதா கெட்டதானா? குளிர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா அது கெட்டது மாதிரி தெரியும், ஆனால் பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 100 to 100% நல்லது. அதுவும் முக்கியமாக ஒரு வீட்டில் மகாலட்சுமி மருமக பொண்ணு, ஸோ இன்னொரு வீட்டுக்கு போகிற அவ்வளோ மருமகளா. ஸோ பெண்கள்ன்றவங்க குறிப்பிட்ட வயசுலேருந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப 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 நல்லதுமா, ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வைக்கிறது நாள் கிழமை சொல்கிறேன். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணுன்றது பார்த்திங்கன்னா மாதவிடாய் டைம் விட்டுடுங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா 100க்கு 100% எவ்வளோ நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. மெயினாக பெண்கள் ஒன்று. ரெண்டாவது, கை காலை வந்து எவ்வளோ நம்ம என்ன இந்த நகம், தயவு செஞ்சு சொல்கிற பெண்களை நகம் வளர்க்காதீங்க. ஸ்டைலாக வளர்க்குறதுக்கு முடி வளங்க, எவ்வளோ இருக்குது. அழகாக இருங்க, மேக்கப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை தான் பிறந்திருக்கும், மறுமுறை இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக இருங்க, அழகாக இருங்க. இந்த நகம் மட்டும் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. ஸ்டைலாக இருக்கிறதுக்கு, அழகாக காட்டுறதுக்கு முக அமைப்பு இருந்தால் போதும், விரல் அமைப்பு வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நகத்தை வளர்க்காதீங்க. நகம் வளர்த்திங்கன்னா தருதரம் 100 to 100% பிடிக்கும். நகம் வளர்க்காதீங்க. கையை நகத்தை வெட்டி சுத்தபத்தமாக வைங்க. அதே அந்த கையில், அழகான கையில் மருதாணி வைங்க. நம்ம நாட்டு பெண்கள், அதுவும் தமிழ் பெண்கள் மருதாணி வச்சா அது ஒரு அழகே தனி, அழகாக இருக்கும். அது கருப்பாக இருக்காங்களோ, ப்ரௌனாக இருக்காங்களோ, வெள்ளையாக இருக்காங்களோ, ஆனால் மருதாணி வைக்கணும். வச்சா தப்பு இல்லை. சாப்பாடு இருக்கோ இல்லை சாப்பிடு இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் மருதாணி ஈவினிங்கில். ஸோ அந்த மாதிரி வைக்கணும். மருதாணின்றது வைக்கணும். அது என்றைக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை வைக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்கலாம், வியாழன் வைக்கலாம், வெள்ளி வைக்கலாம். 4 நாள், திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. நடுவில் புதனை விட்டுறணும், சனியை விட்டுறணும், ஞாயிறு விட்டுறணும். இந்த 3மே விட்டுருங்க. இல்லை போய் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் இருக்குது, நான் சனிக்கிழமை எடுத்து தான் வைப்பேன்லாம் இல்லை, வெள்ளிக்கிழமை நைட்டே வச்சுருங்க. ஒரு நாளில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. வெள்ளிக்கிழமை வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் இருந்தால் வேலைக்கிழமை வச்சுருங்க. இல்லை திங்கக்கிழமை ஃபங்க்ஷன் இருக்குன்னா திங்கக்கிழமை காலையில் கூட வைங்க. ஆக மொத்தத்தில் வைக்க போகிற நாள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. புதன், சனி, ஞாயிறு கிடையாது. 3 நாள் வைக்காதீங்க. ஸோ மருதாணி வைக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்து வைங்க. நீங்கள் பெட்ரூமில் உட்காருங்க, ஹாலில் உட்காருங்க, கிச்சனில் வைங்க, பால்கனியில் உட்காருங்க, மொட்டை மாலை கூட உட்காருங்க, எங்கே வேணால் உட்காந்து வைங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியனை நோக்கி வைங்க. சூரியனை பார்த்தோமா நீங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி கடையில் கூட வைக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி போய் வச்சிக்கினா கூட சரி, சூரியனை பார்த்த மாதிரி வைக்க சொல்லுங்கள் கையை. சூரியனை பார்த்த மாதிரி கையை வச்சு கையில் வச்சுக்கணும் மருதாணி. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோன்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்காமல் மருதாணி அரைச்சி கொஞ்சம் மெனக்கெடணும். கஷ்டப்பட்டால் தான் அதோட பலன் பெருசாக இருக்கும். ஸோ மெனக்கெட்டு அரைச்சி அதை வைக்க ஆரம்பித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூரியனை பார்த்த மாதிரி மருதாணி வைக்கணும். மருதாணி வச்சதுக்கு பிறகு ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒரு மாலிக் பை பேய் விட்டுறது மருதாணி பற்றி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா
இங்கே வந்து 3 விஷயந்தான். ஒன்று அழகு, ஒன்று பணம், ஒன்று உணவு. இந்த 3 தான் இங்கே. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமும் அதுதான், தேவையும் அதுதான், தேவையில்லாததும் அதுதான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ எதுக்காக மருதாணி வைக்க சொல்கிறோன்னா, அழகாக இருக்கிறதுக்கு ஒரு அமைப்புக்கும், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறேன்னா கூட அந்த கை வந்து ஒரு கலையாக இருக்கணும். அதே பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா கூட அது கலையாக இருக்கணும். கோயிலில் போய் நீங்கள் ஒரு பூ எடுத்து சாமிக்கு கொடுத்தா கூட உங்கள் கை கலையாக இருக்கும். இதே ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கும்போதும் கை கலையாக இருக்கும். அதே நீங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போதும் சரி, குடுக்கல் வாங்கும் போதும் சரி. ஏன்னா நமக்கு பணம் வர்றதும் அதே கையால் தான், பணம் கொடுக்குறதும் அதே கையால் தான், நகை வாங்கினாலும் அதே கையால் தான், நகை கொடுத்தாலும் அதே கை. ஸோ எதுவுமே கொடுக்கல் வாங்கல் நம்ம கை அதிகமாக பயன்படுத்தும். வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு உடம்புல இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கை தான் எல்லாத்துக்குமே. அப்போ அதை தான் அதுக்காக சொல்கிறது. நகம் வெட்டிடுங்க, கை சுத்தமாக வைங்க, கால் நகமும் வெட்டிட்டு காலும் சுத்தமாக வைங்க, மருதாணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும். உடனே பாய் சொல்லிட்டு கோடி கோடியாக கொட்டிட்டேன்னு கிடையாது. மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், மனச்சிக்கல் வராது, மனக்குழப்பம் வராது. ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு ஒரு ராசிக்காரனாக தெரிவிங்க. காலையில் போய் கை சுத்தபத்தமாக வச்சு மருதாணி தடவிட்டு டக்குன்னு ஒரு 10 ரூபா போனி பண்ணின்னு வச்சிங்களேன், நாளைக்கு திருப்பி சொல்லுவாம்மா நீ போனி பண்ணுமா, உன் கை ராசியில் எல்லாம் இருக்குன்னுவான். இதை சொல்லனா எனக்கு கேளுங்க. ஏன்னா ஒரு கடைக்கு வந்தம்மா நீ வந்து பால் வாங்கம்மா வியாபாரம் ஒன்று அண்ணாச்சியும் உங்களை கடைக்கு கூடுவோம். ஏன்னா உங்கள் கையில் போனி பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் மென்மையாக தெரியணும். அதுக்கு நீங்கள் பியூட்டிஷியன் போயிட்டு பார்லருக்கு போயிட்டு மேக்கப் பண்ணி சின்ன சின்ன வேலைகளே இருக்குது உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதும் சரி. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, அந்த மருதாணி வைக்கிறது, நகம் வெட்டிட்டு கை சுத்தமாக வைக்கணும், மருதாணி வைக்கணும், சூரியனை பார்த்த மாதிரி தான் வைக்கணும். திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி 4 நாள் தான் இருக்குது, 3 நாள் வைக்கக்கூடாது. புதன், சனி, ஞாயிறு வைக்கக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி. அருமையான தகவலாக இருந்தது. மருதாணி எந்தெந்த கிழமைகளில் வைப்பது சிறப்பு, அதுவும் கிழக்கு பார்த்து வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தகவல். நன்றி. நன்றிம்மா.